सोमनाथ कपालीश्वर मल्लिकार्जुन कपालीश्वर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर महाकालेश्वर कपालीश्वर ओंकारेश्वर कपालीश्वर शिवने पोற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி श्री वैद्यनाथ कपालीश्वर भीमशंकर कपालीश्वर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி श्रीरामेश्वर कपालीश्वर श्रीनागेश्वर कपालीश्वर नमः शिवाय ओम नमः शिवाय हर हर शिव ओम नमः शिवाय. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பிறந்த ஊர்னு சொல்லியாச்சு. சுக்கிரன் வந்து வழிபட்ட ஸ்தலம். கலியுகத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யுகம் 4 யுகங்களாக ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொருத்தர் வழிபட்டிருக்காங்க. மகாவிஷ்ணு இன்னைக்கு ஏகாதசி மகாவிஷ்ணு வந்து வழிபட்ட ஸ்தலம். எப்பேற்பட்ட புனிதமான பூமியை இன்று நம் கண்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல சுக்கிர பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம். சுக்கிரன் தான் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சுந்தரர் வந்து திருமண வயது வந்த உடனே கமலஞான பூங்கோதை அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக மண்டபம்லாம் கூட்டி எல்லாம் கட்டி. இப்போ தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த புணர்ப்பு தோஷம் சுந்தரருடைய ஜாதகத்திலையும் புணர்ப்பு தோஷம் இருக்கிறது. ஒரு திருமணமோ ஒரு செயலோ முழுமை பெறுவதற்கு ஒரு வினாடிக்கு முன்னாடி கூட நின்றுருங்க. இந்த மாதிரி ஜாதகம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதாவது திருமணம் மேடை ஏறி நிற்கக்கூடிய கல்யாணங்களுக்கு பேர் புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்கலாம் தாராளமாக போகலாம். புணர்ப்பு தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரின் சந்திரனும் சனியும் ஒரு பாகை வாங்கி ஒரே கிரக கட்டத்தில் இருப்பதோ அல்லது பார்வை பெறுவதோ புணர்ப்பு தோஷம். இது எச்சரிக்கையான தோஷம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனால சரியாகும். அந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் சுந்தரருக்கு திருமண மேடையெல்லாம் தயாராகி எல்லாரும் இந்த அச்சதையை கையில் வச்சுட்டு அவருக்கு வாழ்த்து போடுவதற்காக காத்திருக்கும் பொழுது ஒரு வயசான பெரியவர், யாராக இருக்கும், நமது சிவபெருமான் சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் அப்படி கிழவன் வேஷத்தில் வர்றார். வந்து என்ன கேட்குறாரு, ஏப்பா கல்யாணத்தை நிறுத்தப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாரும் யாரா இந்த நேரத்தில் அப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஊர் பெரிய மக்கள்லாம் கேட்கும்போது, இங்கே பொறுங்கப்பா, அந்த பையன் வந்து எனக்கு பரம்பரை அடிமை, அவன் பாட்டில் திடீர்னு அவன் பாட்டில் தாலியை கட்டிட்டு போயிட்டான்னா எப்படி அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு பதட்டத்தில் சுந்தரர் இருப்பா தாலி கட்டிட்டு வந்துடுறேன். இந்து கலாதர இந்திராதி பிரிய சுந்தர ரூப சுரேஷ சிவா ஈஷ சுரேஷ மகேஷ ஜனப்ரிய கேசவ சேவித கீர்த்தி சிவா ஈஷ சுரேஷ மகேஷ ஜனப்ரிய கேசவ சேவித கீர்த்தி சிவா सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिवा सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिवा उरगादि प्रिय भूषण शंकर नरक विनाश नटेश शिवा उरगादि प्रिय भूषण शंकर नरक विनाश नटेश शिवा ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिवा ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिवा ऋग्वेद श्रुति मौळि विभूषण रविचंद्राग्नि त्रिनेत्र शिवा ऋग्वेद பேரே பாருங்களேன், அபய சரணாகத ஈஸ்வரர்.
இது சிவபெருமானுக்கு ரொம்ப பொருத்தமான பேர். அபயம் அப்படின்னா இனிமேல் நம்ம யார்ட்டையும் போகக்கூடாது, அவரே தான் சரண்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அபயம். சரணாகத ஈஸ்வரன், சரணாகதம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தத்துவம்னு பேர். சரணாகத தத்துவத்துக்கு ஈடு இணையே கிடையாது. உலகத்துக்கு ஒரே ஒரு தந்தை, அது சதாசிவன், அந்த உமா மகேஸ்வரன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அருமையான சிவபெருமான் பாதங்களில் நம்ம மனசை கொடுத்துட்டோன்னா, மனசை கொடுக்கறது தான் முக்கியம். 2 விதமான 3 விதமான தொழில் இருக்குது. வாய்மை, பொய்மை, உண்மை, இதெல்லாம் ஒவ்வொரு விதமான தொழில். அந்த அத்தனை தொழில்களும் வெற்றி பெறக்கூடிய 16 ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அபய சரணாகத ஈஸ்வரரினுடைய திருக்கடாட்ச விழிகளை இப்போ பாருங்கள். அந்த சுவாமி எவ்வளோ அழகாக எழுந்தருளி இருக்காங்கன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிற அலங்காரம் சாதாரணமான அலங்காரம். அதுக்கப்புறம் ஒரு அலங்காரம் இருக்குது, அது திவ்யமான அலங்காரம். முதல்ல எடுத்தோடனே சுவாமி எளிமையான, நமக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா நம்ம 2வது பார்க்க போகிற அலங்காரத்தில் ஃபுல்லாக வெள்ளி தகட்டால் அலங்காரம் பண்ணியிருக்கனால சாமியை பார்க்க முடியாது. இப்போ அந்த 16 பட்டைகளும் 16 செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அலங்கார திருக்காட்சி கணபதியை சேவித்த பின்பு. सच्चिवचित्तानन्दनलिङ्गं सगुण उपासक निर्गुणलिङ्गम् बुद्ध्यनुग्रहभारदिलिङ्गं सद्गुरुशङ्कर तत्त्वलिङ्गम् தொன்மையில் சிவமாய் தோன்றிய லிங்கம், தென்முகம் நோக்கிய தெய்வதலிங்கம், சின்மயமான சிதம்பரலிங்கம், சத்குரு சங்கர தத்துவலிங்கம். ध्यान दचलनलिङ्गम् अण्डचराचर मायालिङ्गम् ऊर्णाळ् ऊर्ध्व ताण्डवलिङ्गम् सद्गुरु शङ्कर तत्त्वलिङ्गम् मुप्पुरम् कनलेरि मूटिय लिङ्गम् मन्मददहन महातवलिङ्गम् வாயுமண்ணக்கினிலிங்கம் சத்குரு சங்கர. இப்போ அலங்காரத்தை பார்த்தீங்களா, 16 பட்டையை பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? இன்றைக்கி பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பாக சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகத்தை பார்க்கலான்னு தோணும். இப்போ எடுத்த உடனே நந்தியம்பெருமானுக்கு ஒரு அருமையான ஒரு அபிஷேகம். நந்தியம்பெருமானினுடைய அபிஷேகத்தை பார்த்து முடிச்சோன்னே என்ன தோணும்? கண்டிப்பாக இடைவேளைக்கு பிறகு சிவபெருமானுக்கும் சக்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் ஒரு அருமையான அபிஷேகம் காத்திருந்து சேவிப்போம்.